விபத்தின் மூலம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் வாகனங்களை குறைந்தது 100 நாட்களுக்கு திருப்பி ஒப்படைக்கக்கூடாது என போக்குவரத்து காவல்துறையினருக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. நேற்று சென்னை பெரம்பூர் பகுதியில குடிநீர் வாரியத்துக்கான ஒப்பந்த லாரி ஒன்று மோதியதில் ஒரு 10 வயது சிறுமி உயிரிழந்தார். பள்ளிக்கு சென்ற சிறுமி அவருடைய தாயார் கண்முன்னே உயிரிழந்த அந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமலில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவுகளை ஏன் அந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று அந்த சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். போக்குவரத்து உதவி ஆணையர் அவருக்கும் 17A சார்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பீக் ஹவர்ஸ்ல காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை இது போன்ற அந்த அலுவல் நேரங்கள், பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரங்கள்ல இது போன்ற கனரக வாகனங்கள் பள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதிக்குமே வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அதையும் மீறி இது போன்ற வாகனங்கள் இனியும் வந்தால், இந்த சம்பவத்திற்கு பிறகு இனியும் நடந்தால், வாகனங்கள் வருவது குறித்த தகவல் கிடைத்தாலே அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது, போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் அருண் எச்சரித்திருக்கிறார். இவற்றை முறைப்படுத்த வேண்டும். இது போன்ற அத்தியாவசியமான ஒரு சில சிறிய ரக வாகனங்கள் செல்லலாம். ஆனால் அதுவும் கூட பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே இந்த வாகனங்களை செல்லக்கூடாது குறிப்பிட்ட அந்த நேரத்துல, காலை மற்றும் மாலை நேரங்கள்ல. ஆனா இது போன்ற கனரக வாகனங்கள், குறிப்பாக இந்த விபத்தில் சிக்கிய அந்த வாகனம் விபத்தை ஏற்படுத்தி இருந்த அந்த குடிநீர் வாகனம் என்பது 36,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த லாரி. இது போன்ற லாரிகளை எல்லாமே பகல் நேரத்துல, குறிப்பாக இந்த பீக் ஹவர் நேரங்கள்ல அனுமதிக்கவே கூடாது என்று சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று அதிகாரிகளையும் இதை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்படி விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் அது கனரக வாகனங்கள் மட்டுமல்லாமல் எந்தவித வாகனமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு குறையாமல் அந்த வாகனத்தை அவர்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க கூடாது. அதற்கான நடைமுறைகளை தாமதப்படுத்த வேண்டும் என்று இது போன்ற கடுமையான நிபந்தனைகளை, கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாகத்தான் இவற்றை முறைப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில சென்னை காவல் ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். போக்குவரத்து காவல்துறையினருக்கும் இவற்றை முறையாக கண்காணிக்க வேண்டும், இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் சென்னை காவல் ஆணையர் பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.